தோழர்களே, இந்தியாவிலே எதிர்காலத்தில் கருத்து சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்பது இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சில விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது பார்க்குறப்போ, இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரீசெண்டாக யூடியூப்பில் மனுஷி என்ற திரைப்படத்தினுடைய டீசர் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. நானும் அந்த டீசர் பார்த்தேன். அந்த டீசரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களுமே அவ்வளவு கருத்துள்ள ஆழமான கருத்துள்ள வசனங்களாக இருக்குது. ஒவ்வொரு வசனங்களுக்கு பின்னாடி இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு வசனங்களுமே எழுதப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு டீசர்ல இருக்கக்கூடிய வசனங்கள் கேட்கிறப்போ தெளிவாக நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த படத்தினுடைய டீசர் முழுக்க ஒவ்வொரு வசனங்கள் கேட்குறப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே புரியும் இந்த வசனங்களுக்கு பின்னாடி எவ்வளவு உண்மை இருக்குது, எவ்வளவு அரசியல் வரலாறு இருக்குது அப்படின்றது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கடைசியில் ஆண்ட்ரியா அவர்கள் வந்து போலீஸை பார்த்துட்டு ஒரு டைலாக் சொல்லுவாங்க, என்னை வந்து இந்தியானா ஏற்றுக்கிறதுக்கே இவ்வளவு தயங்குறீங்களே, இந்தியா என்ற வார்த்தை உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த மண்ணில் வாழ்ந்தவங்க நாங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறமா கடைசியில் போலீஸ் அவர்கள் வந்து ஆண்ட்ரியாவை பார்த்துட்டு, இவ்வளவு தெளிவாக அரசியல் பேசுகிற, கண்டிப்பாக சொல்கிறேன் நீ கம்யூனிஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிறதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ், எல்லா டைலாக்ஸுமே அப்படியே மூஞ்சியில் அடித்த மாதிரி அவ்வளவு ரியலிஸ்டிக்காக இருக்குது. உண்மையை அப்படியே போட்டு உடைச்சிருக்காங்க இந்த டீசரில், அப்படி இந்த படத்தின் மூலமாக அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டீசரே இப்படி இருக்குது. இந்த படத்தில் எவ்வளவு அரசியல் வரலாற்றின் அடிப்படையில் எவ்வளவு ஆழமான ஒரு கருத்து சொல்கிறதுக்கு கோபி நயனார் இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து முயற்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நம்ம யோசித்து பார்த்தா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. ஆனால் இந்த படத்துக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த படம் வந்து 2024 செப்டம்பரில் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுக்கு வந்து இந்த படம் வந்து ரிவ்யூ பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா லீகலாக சர்டிஃபிகேட் வாங்கினா தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு முடியும் இல்லையா. ஸோ அதனால சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுக்கு இந்த படம் வந்து போகுது. அப்போ இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அவர்கள் வந்து இந்த படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட்டே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரே அடியாக சொல்லிடுறாங்க, இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு வந்து என்ன மாதிரியான ப்ராப்பர் ரீசன்ஸும் கொடுக்கல. ஸோ அதனால வெற்றிமாறன் சார் அவர்கள் வந்து கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ரெஸ்பான்ஸாக கோர்ட் வந்து June 4, 2025 என்ன நடக்குது அப்படின்னா, கோர்ட் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுக்கு என்ன சொல்லுது, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராப்பர் ரீசனும் கொடுக்காம ஒரு படத்துக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணி இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரியில்லை, இது வந்து ஏற்றுக்கிறதுக்கு முடியல. நீங்கள் வந்து ப்ராப்பராக பின் பாயிண்ட் பண்ணி இந்த படத்தில் இந்த மாதிரி காட்சிகள் இருக்குது, இந்த மாதிரி டைலாக்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான சீன்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து அப்ஜெக்ஷனபிள் அப்படின்னு நீங்கள் ப்ராப்பர் ரீசன் கொடுத்து இந்த படத்துக்கு வந்து அதுக்காக தான் இந்த படத்தை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தா சரியா இருக்குமே. ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ப்ராப்பர் ரீசனும் கொடுக்காம இப்படியெல்லாம் சொல்கிறது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லுது கோர்ட் சைடில் இருந்து. June 4 வந்து இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்குது கோர்ட் வந்து இந்த மாதிரி சொல்லுது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுக்கு. ஸோ June 4 இந்த மாதிரி நடக்குது. அப்புறமா இதுக்கு ரெஸ்பான்ஸாக சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அவர்கள் வந்து மறுபடியும் இந்த படத்தை வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ரிவ்யூ பண்ணுறாங்க. மறுபடியும் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் என்னென்ன சீன்ஸ், என்னென்ன காட்சிகள், என்னென்ன டைலாக்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வந்து கோர்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து கோர்ட் வந்து ரெஸ்பான்ஸாக என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து June 17 தான் ஹியரிங் நடக்குது. ஸோ June 17, 2025 கோர்ட்டில் வந்து கோர்ட் தரப்பிலிருந்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டின் படி இந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எடிட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி எடுத்துட்டா உங்களுடைய படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கேஸ் வந்து இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து முடிச்சிட்டாங்க June 17. ஸோ ஆனால் இது வந்து ஒரு சைடில் மூவி டீம் என்ன சொல்லுது அப்படின்னா, மூவி டீம் வந்து முக்கியமாக கோபி நயனார்கள் இயக்குனர், இந்த படத்தினுடைய கிரியேட்டர் இயக்குனர் அவர்கள் வந்து இது ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் அவங்க எடுக்க சொல்லியிருக்கிறாங்களோ அது வந்து இவங்களுக்கு
அதாவது இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையபிளாக இல்லை, இவங்களுக்கு அது இவங்க வந்து அது ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை கோபி நாயனார் அவர்கள். ஏன்னா ஒரு இயக்குனருக்கு தெரியும், ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான சீன்ஸ், இந்த மாதிரியான காட்சிகள், இந்த மாதிரியான டைலாக்ஸ் இருந்தால்தான் இந்த படத்துக்கு ஒரு 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 பில்லராக இருக்கும், ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இதையே எடுத்து இது ஒரு படத்துக்கு இருக்கக்கூடிய உயிர் மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்களே எடுத்துட்டா அப்புறமா அந்த படம் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அந்த படத்துக்கு என்ன மீனிங் இருக்க போகுது? அந்த படத்தின் மூலமாக எவ்வளோ ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆழமான கருத்து இந்த மக்களுக்கு சொல்கிறதுக்கு நினைக்கிறாங்க, சமூகத்துக்கு. ஸோ அதை வந்து அதை சொல்கிறதுக்கு அதை சொல்கிறதுக்கான சில விஷயங்களே எடுத்துட்டா அப்புறமா அந்த படத்துக்கு என்ன மீனிங் இருக்க போகுது இல்லையா? ஸோ அது வந்து ஒரு கிரியேட்டராக இயக்குனருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் இயக்குனர் சைடில் இருந்து இது வந்து அந்த ரிப்போர்ட் ஃப்ரெஷ்ஷாக ரிவ்யூ பண்ணி இந்த மாதிரியெல்லாம் எடிட் பண்ணணும் உங்களுடைய படத்தை, அப்போ தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இவங்களால் ஏற்றுக்க முடியல, இவங்க ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. ஸோ இதுக்கு கோர்ட் வந்து ஒரே அடியாக என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் இதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு வந்து தயாராக இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கேஸ் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜூன் 17 வந்து இந்த கேஸ் வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ இப்போ மறுபடியும் இந்த மூவி சைடில் இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட் படி இல்லை நம்ம வந்து ரிப்போர்ட் படி தான் நம்மளுடைய படத்தை வந்து மறுபடியும் எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம், சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை மறுபடியும் நாம் வந்து புதுசாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரிவ்யூ பண்ணுங்க, நாங்கள் மறுபடியும் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்களா? என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்தால் பார்க்கணும் தோழர்களே. ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவில் அதாவது இந்த படமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் நீங்கள் டீசர் பார்க்குறப்பவே உங்களை கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எல்லாமே வந்து உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க. இதில் வந்து இந்த படத்தை வந்து இவ்வளவு, அதாவது ஒரே அடியாக இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட்டே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது? அதாவது கருத்து சுதந்திரம் வந்து இந்தியாவில் இருக்குது, எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் அப்படின்றது இருக்குது. ஒரு படைப்பாளியாக அவங்க வந்து அரசியல் வரலாற்றின் அடிப்படையில் ஒரு படைப்பு வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த படைப்பின் மூலமாக இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு பெரிய கருத்து வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இந்த படத்துக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து சரியாக படலை. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ இப்போ ட்ரெண்டிங்காக எப்படி இருக்குது அப்படின்னா, உண்மையை பேசுனா இவன் வந்து தேச துரோகி, ஆன்டி இண்டியன், இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் ஒரு ஃபேஷனாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னவாக இருந்தாலும் இந்த படத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க வந்து CBFC சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தினுடைய கண்டென்ட் வந்து இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு எதிராக இருக்குது, அதாவது ஒரு பிரிவினையை வந்து தூண்டக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது இந்த படத்தில். அதாவது நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, இந்த மாதிரி பிரிவினை தூண்டக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் பாலிசிஸை வந்து அண்டர்மைன் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது இந்த படத்தில். இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், உண்மையை பேசுனா இந்த மாதிரி அரசாங்கத்திற்கு எதிராக இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் பேசுறதெல்லாம் இன்னைக்கு வந்து ஃபேஷனாக போயிடுச்சு. இதுக்கு பின்னாடி அரசியல்வாதிகளும் நிறைய என்ன மாதிரி செயல்படணுமோ அந்த மாதிரி செயல்பட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய அரசியல் லாபத்திற்காக, அவங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நிறைய, அதாவது மதத்தை வைத்து அரசியல் செய்வது என்பது இன்னைக்கு வந்து இந்தியாவிலே ஒரு எப்படி சொல்றது, மதத்தை வைத்து மக்களை குழப்பி அவங்களுடைய அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நிறைய அரசியல்வாதிகள் அவங்களுடைய சில ஸ்டேட்மெண்ட்ஸ், சில கருத்துக்கள் மூலமாக மக்களை வந்து குழப்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து தமிழ் மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒருபோதும் இந்த மதத்தை வைத்து அரசியல் செய்வது என்பது நடக்காத காரியம். ஸோ ஏன்னா வள்ளலாரும் பெரியாரும் இப்பேற்பட்ட மகான்கள் பிறந்த மண் இது. ஸோ வள்ளலாரே ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி மதம் எனும் பேய் பிடியாதிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன மகான் பிறந்த ஒரு மண் இது. இன்னொரு பக்கம் பெரியார் என்ன சொல்றாங்க, யார் சொல்லியிருந்தாலும், எங்கு படித்திருந்தாலும், நானே சொல்லியிருந்தாலும் உன்னுடைய அறிவுக்கும், அதாவது உன்னுடைய பொது அறிவுக்கும் புத்திக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே அப்படின்னு சொல்றாரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லிட்டாரு.
ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த இப்பேற்பட்ட பெரிய பெரிய மகான்கள் பிறந்த இந்த மண்ணிலே தமிழ்நாட்டு மண்ணிலே ஒருபோதும் இந்த மதத்தை வைத்து அரசியல் செய்வது என்பது நடக்காத காரியம். தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் அப்படின்றது நான் வந்து முழுசாக நம்புகிறேன். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். தெரியல இந்த படத்துக்கு அடுத்து என்ன பிரச்சனைகள் வரப்போகுது, அல்லது இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் எனக்கு தெரியல. ஒரு படமாக பார்க்காம இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் வந்து அவ்வளவு ஆழமான கருத்துக்களாக இருக்குது. டீசர்லேயே மூஞ்சில் அடித்த மாதிரி ஒவ்வொரு இந்த நம்ம சுற்றி என்ன மாதிரி அரசியல் நடக்குது அப்படின்றத பற்றி போட்டு உடைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டீசர் பார்க்கலன்னா தயவுசெய்து பாருங்கள். உங்களை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஏன்னா ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. யாராவது இன்னும் பார்க்கலன்னா தயவுசெய்து பாருங்கள். ஸோ இந்த படத்துக்கு நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தெரியல எப்போ வரப்போகுது, இன்னும் பிரச்சனை முடியல அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி பேசலாம். பாசிட்டிவாக இருங்க, கண்டினியூஸ்லி நாலேஜ் கெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.